எக்ஸ்பிரஸ் நியூஸில் வைகரி எக்ஸ்பிரஸாக செய்திகளை பார்க்கலாம். வயதான காலத்தில் மதுசூதனனை வேட்பாளராக நிர்பந்தப்படுத்தி நிற்க வைத்து அவரை பன்னீர்செல்வமும் மு.க.ஸ்டாலினும் வதைப்பதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகரில் அதிமுக அம்மா அணி சார்பாக போட்டியிடும் டிடிவி தினகரன் நேற்றும் அந்த தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பரமேஸ்வர நகர் முத்துமாரியம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர்கே நகரில் போட்டியிடுவதில் ஓபிஎஸ் அணி வேட்பாளர் மதுசூதனனுக்கு விருப்பமில்லை என்று தெரிவித்தார். வயதான காலத்தில் அவரை கட்டாயப்படுத்தி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலினும் தேர்தலில் நிற்க வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். திமுகவின் எடுபிடி அணியாக ஓபிஎஸ் அணி செயல்பட்டு வருவதாக டிடிவி தினகரன் அப்போது குறிப்பிட்டார். 95% அதிமுகவினர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையின் கீழ் இருப்பதாக அவரது அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் கூறியிருக்கிறார். ஆர்கே நகர் தொகுதிக்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பாண்டியராஜன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆர்கே நகர் தொகுதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆன்மா நிலை பெற்ற தொகுதி என்பதால் போட்டியாளர்கள் அதிகம் இருப்பதாக தெரிவித்தார். ஆர்கே நகரில் வெற்றி பெற்றால் அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதோடு கட்சியையும் ஒன்றிணைப்போம் என தெரிவித்த பாண்டியராஜன் 95% அதிமுகவினர் ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். தம்மை அவளோடு எதிர்பார்த்த இலங்கை தமிழர்களை புறக்கணிக்கும் நிலைக்கு நடிகர் ரஜினிகாந்தை அரசியல் கட்சியினர் தள்ளிவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளதை அடுத்து அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து பாஜக வேட்பாளர் கங்கை அமரனை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர்கள் ஆர்கே நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர் நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை சென்றிருக்க வேண்டும் என கூறினார். ரஜினியின் பயணம் ரத்தானதால் இலங்கையில் உள்ளவர்கள் தமிழர்களை புறக்கணிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தமிழிசை அப்போது குறிப்பிட்டார். தமிழர்கள் தான் அந்த 150 வீடை கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் ஆர்வமோடு ஒரு பிரபலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அவர் அங்கே செல்லாதது தமிழர்களை அவர்கள் ஒரு அவமானப்படுத்தி விட்டார் என்று என்னால் சொல்ல முடியாது. அவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டதே என்பது எனது கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் முழுமையான பிரச்சனையை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் இலங்கைக்கு போகக்கூடாது, யார் அந்த வீடை கட்டினாங்க, எதற்கு கட்டினாங்க, எதற்கு கூப்பிடுகிறார்கள் என்று அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார்கள் என்பது எனது கருத்து. சேலம் அருகே தங்கள் கட்சி பிரமுகரை தாக்க முயற்சித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கைது செய்ய கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருத்தானூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிமெண்ட் ஆலை உரிமையாளரான குணசேகரன். பாமக பிரமுகரான இவர் இரவு காரில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 3 பேர் குணசேகரனை தாக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. கட்டிக்காரனூர் பகுதியைச் சேர்ந்த அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி ஓமலூர் காவல் நிலையத்தை நள்ளிரவில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் முற்றுகையிட்டனர். உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் கட்டிக்கானூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், ராஜீவ்காந்தி, ஆனந்த் என்ற 3 பேரையும் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலைந்து சென்றனர். நள்ளிரவில் ஓமலூர் காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் 3 இளைஞர்கள் பலியாகினர். திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே உள்ள பெரியகுடியைச் சேர்ந்த தினேஷ், நாகங்குடியைச் சேர்ந்த அருண், புதுப்புத்தூரைச் சேர்ந்த ஜெனிஃபர் ஆகிய 3வரும் சோப்பு ஏஜென்சி வைத்துள்ளனர். நேற்று தங்களது வேலைகளை முடித்துக் கொண்டு கோட்டூர் வழியாக மன்னார்குடி நோக்கி ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது இரட்டை புலி என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்ற அரசு பேருந்து மோட்டார் பைக்கில் மோதியது. இதில் அருண், தினேஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஜெனிஃபர் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கோட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.
தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூடும் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு அலட்சியப்படுத்துவதாக தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தெரிவித்திருக்கிறார். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் சென்னை காமராஜர் அரங்கத்திலிருந்து கிருஷ்ணகிரி வரை நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் 7வது நாளான நேற்று வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த ஓச்சேரியில் நடைபெற்ற நடைபயணத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மதுக்கடைகளை மூடுவதை தமிழக அரசு இழுத்தடிப்பதாக குமரி அனந்தன் குற்றம் சாட்டினார். இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நெடுஞ்சாலைகளில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்வது உச்ச நீதிமன்றம். அதற்கு மேலே ஒரு நீதிமன்றம் இல்லை. அவர்களிடம் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மார்ச் 31 என்று நீங்கள் தீர்ப்பளித்திருக்கிறீர்கள், அதை நவம்பர் 28க்கு தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தீமையை உடனடியாக ஒழிக்க வேண்டுமே தவிர தள்ளி போடுவது, தவணை முறையிலே செய்வது தவறு என்று சொல்லி உடனடியாக நீங்கள் அனைத்து மதுக்கடைகளையும் மூடுங்கள். தமிழகத்தில் ஜனவரி மாதம் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் நினைவுகளையும் விளைவுகளையும் தொகுத்து தை எழுச்சி சில சாட்சியங்கள் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து ஜனவரி மாதம் சென்னை கடற்கரை, அலங்காநல்லூர், மதுரை தமுக்க மைதானம், கோவை வஉசி மைதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தமிழர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்துக்கு ஆதரவாக சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருதை மத்திய அரசிடம் திரும்ப கொடுத்த எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமார், எழுத்தாளர் நிவாஸ் ஷானவாஸ் உள்ளிட்டோர் போராட்டத்தின் நினைவுகளையும் அதனால் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சிகளையும் பின் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களையும் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டனர். சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்ற இளைஞர்கள், காவல்துறையினரின் தாக்குதலுக்கு உள்ளான நடுக்குப்பம் மீனவர்கள், இயக்குனர் கரு பழனியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புத்தகத்தை ருத்ரபுரம் மக்கள் வெளியிட நடுக்குப்பம் மீனவர்கள் பெற்றுக் கொண்டனர். அப்போது பேசிய எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமார், ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து தேசிய ஊடகங்கள் தவறான கண்ணோட்டத்துடன் செய்தி வெளியிட்டதாக குற்றம் சாட்டினார். ஏற்கனவே நம்மளோட இயற்கை ஆதாரங்கள்லாம் பெருமளவில் அழிக்கப்பட்டு இருக்க ஒரு சூழலில் இன்றைக்கி கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், நியூட்ரினோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா தொடர்ச்சியாக நம்மளோட மாநிலம் துண்டாடப்பட்டுட்டே இருக்குது. ஏற்கனவே நம்மளோட பாரம்பரியமான விவசாய நிலங்கள் எல்லாமே சரிபாதி அழிஞ்சு போன ஒரு சூழலில் இன்றைக்கி மிச்சம் மீதி எவாவது இருக்கிறதையாவது காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி நமக்கு முன்னாடி இருக்குது. அதனால தான் இந்த போராட்டத்தை ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக நாங்கள் பார்த்ததும், அதோட இதை பதிவு பண்ணணும்னு நினச்சதும். இதில் நிறைய பேர் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இன்னும் சில புத்தகங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அது இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாணவர்கள், மக்களோட நேரடியான சாட்சியங்களாக அது இருக்கும். ஜல்லிக்கட்டுக்காக தமிழக மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடியதும், அப்புறம் அது ஜல்லிக்கட்டு மட்டுமே இல்லை, இந்த நாட்டில் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு எல்லா பிரச்சனைகளையும் அந்த மக்கள் அட்ரஸ் பண்ண ஆரம்பித்ததும், அதனால் அரசாங்கங்கள் திகைத்ததும், அரசாங்கத்தின் ஆட்களாக அந்த காவல்துறையை வச்சு அப்புறம் அவர்களை அடித்து அந்த போராட்டத்தை முடித்ததும் நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. ஆனால் மறுபடியும் இது ஒரு 5 வருஷம் கழித்து இதை யோசித்து பார்த்தோம்னா உண்மையில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கலன்னு தெரிவதற்கு இது ஒரு பதிவு இருக்கணும்ல. அந்த பதிவு இருப்பதற்காக லட்சுமி சரவணகுமார், நியாஸ் அகமது 2 பேரும் தை எழுச்சி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆவணமாக்கியிருக்காங்க. அந்த என்னவெல்லாம் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது. இதை போன்ற வரலாறு ரொம்ப முக்கியம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தனியாமங்கலத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி போட்டியில் 27 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தனியாமங்கலத்தில் மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு ஊர்களில் இருந்து 27 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. 12 கிலோமீட்டர் தொலைவுக்கான பெரிய மாட்டு பிரிவில் 11 ஜோடி மாடுகளும், 8 கிலோமீட்டர் தொலைவுக்கான சின்ன மாடு போட்டியில் 16 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியை ஓட்டி வந்தவர்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் 95 விழுக்காடு சீமை கருவேல மரங்களை அகற்றி இருப்பதாகவும், ஊராட்சி பகுதிகளில் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் சடையங்குப்பத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஊராட்சி பகுதிகளில் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும்,
மத்திய அரசு துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதாக துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் மோஸ்ட்லி 90% அகற்றப்பட்டு விட்டது. ஊராட்சி ஒன்றியங்கள் தொடர்ந்து அகற்றப்பட்டு வருகிறது. வெரி சூன் இந்த பணி முடிவடையும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மழையூரில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மழையூரில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை உதவி ஆட்சியர் அம்ரித் தொடக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 367 காளைகள் களமிறக்கப்பட்டன. 150 இளைஞர்கள் களமிறங்கி காளைகளை அடக்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க காசு, வெள்ளி காசு, கட்டில், பீரோ, பணமுடிப்பு ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டன. வீரர்களிடம் பிடிபடாமல் மிரட்டிச் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. காளைகள் முட்டியதில் வீரர்கள் 37 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு மருத்துவர்கள் குழு முதலுதவி சிகிச்சை அளித்த பிறகு ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டு விழாவில் மாவட்ட ஆட்சியர் கணேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன், மாவட்ட வருவாய் அலுவலர் ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த குற்றவாளி ராஜபக்சவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் பள்ளி விழாவில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இலங்கையை ஆண்ட ராஜபக்ச இந்திய அரசின் இராணுவ தளவாட உதவியுடன் தமிழ் மக்களை கொன்று குவித்ததாக குற்றம் சாட்டினார். இலங்கையை ஆண்ட ராஜபக்சே இன அழிப்பு போராட்டத்தில் பல ஆண்டுகள் ஈடுபட்டு இந்திய அரசாங்கத்தின் இராணுவ தளவாட உதவியோடு தமிழ் மக்களில் லட்சக்கணக்கிலே கொன்று குவித்திருக்கிறார். வீடுகள், அவர்கள் கட்டிய கட்டுமானங்கள் அத்தனையும் தரைமட்டமாக்கப்பட்டது. இதற்கு பிறகு அங்கே பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு தமிழக மக்களுடைய உரிமை ஏற்கப்பட்டதா இல்லையா என்று கூறுவதற்கு பதிலாக பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டது என்று கூறி இந்தியாவும் அவரும் இருகுரல் இசை மாதிரி பேசி வருகிறார். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து புறந்தள்ளி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வேதனை தெரிவித்திருக்கிறார். திருச்சி சிங்காரத்தோப்பில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் பேராசிரியர் நடராஜன் எழுதிய புத்தகங்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நல்லக்கண்ணு, 142 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் வரலாறு காணாத வறட்சியை சந்தித்ததன் காரணமாக மத்திய அரசிடம் 39,000 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் கேட்டுள்ளதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் காவிரி நடுவர் மன்றம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் தமிழகத்தின் நலனை தட்டி கழித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். 142 வருஷங்களுக்கு முன்னால் இருந்ததை போல தமிழ்நாட்டு வறட்சி ஏற்பட்டிருப்பதாக எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். 32 மாவட்டங்களும் வறட்சி என்று சொல்லி 39,000 கோடி வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை கேட்டது. மத்திய அரசிலிருந்து ஒரு குழுவும் வந்து சேர்ந்து 2-3 மாதம் கழித்து இப்பொழுது 2,000 ரூபாய் தான் கொடுப்பது என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது போதுமானதல்ல. அவை இந்த நிலையில் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது நிதி போதாது. அதோடு மாநில அரசும் இந்த திட்டங்களை முறையாக செய்யவில்லை என்று தெரிகிறது. சேலத்தில் குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வரும் நிலையில் அதனை அடைக்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் 5 சாலை சந்திப்பிலிருந்து அண்ணா பூங்கா வரையும் அழகாபுரம் வரையும் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக அழகாபுரம் சாலையில் தூண்கள் எழுப்புவதற்காக குழி தோண்டும் போது பல இடங்களில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகிறது. அழகாபுரம் காவல் நிலையம் அருகே குழாய் உடைந்து தண்ணீர் சாலையில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. தமிழகத்தில் கடுமையான வறட்சி காரணமாக குடிநீர் கிடைக்காமல் மக்கள் இன்னல் அடைந்து வரும் நிலையில் தண்ணீரை வீணாக்குவது வேதனை தருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குழாய்களில் ஏற்படும் உடைப்பையும் நீர் கசிவையும் அடைக்க மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
தென் மாவட்ட மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்ததை தொடர்ந்து கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் தலைமையில் தமிழகத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அதிகம் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. தென் மாவட்டங்களில் உள்ள சுமார் 2.5 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் எய்ம்ஸ் மருத்துவ வளாகத்தை தஞ்சையில் அமைக்க தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனையொட்டி மதுரை தல்லாகுளம் பகுதியில் இன்று கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். தமிழக அரசு உரிய விதமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சட்டசபை முன்பு அமர்ந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். மதுரையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் ஓய்வூதியத்தை வழங்க கோரி 11வது நாட்களாக குடும்பத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதமாக முறையாக ஓய்வூதியம் வழங்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து மதுரை மண்டல தலைமை போக்குவரத்து பணிமனை முன்பு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் 11வது நாளாக குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு வங்கிக் கணக்கில் பணம் டெபாசிட் ஆகும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அப்போது தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தில் மதுரை உட்பட 9 மண்டலங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் கூறினர். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் வைகரி எக்ஸ்பிரஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.